வந்து 9 பப்பீஸ் இருக்காங்க, அடாப்ஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஏன் இப்படி போட்டிருக்கோன்னா ரொம்ப அன்சேஃப் உங்களுக்கு ரோட்டில் சும்மா விடுறதுக்கு. பிகாஸ் ப்ரீவியஸ் லிட்டரில் வந்து ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் ஜீவன் தான். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ யாராச்சும் இருந்தேன்னா அடாப்ஷனுக்கு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நாங்கள் எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் போட்டிருக்கோம். ஸோ டாக்டர் இன்னைக்கு வந்து பார்த்தாங்க, அவங்க ஓகே அடாப்ஷனுக்கு ரெடி தான். ஸோ 9 பப்பீஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப் அஸ். நாங்கள் நிறையா ஆர்கனைசேஷன் ரீச் அவுட் பண்ணோம், ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. ப்ளூ கிராஸ்க்கு ரெஸ்பான்ஸே இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணப்போ நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதுக்கு. பிகாஸ் இப்படியே இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபில்த்தியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது திருப்பி பாத்ரூம் போய் அது ரொம்ப ஃபில்த்தியாக ஆகுது. ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆமாம், என்ன ஹெல்ப்னா அட்லீஸ்ட் அடாப்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஹோம் கிடைக்கும். ஸோ அது சேஃபாக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஷெல்டர் எடுத்துகிட்டு போனால் கூட ஓகே, பிகாஸ் அவங்க வேறு டாக்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இது சேர்ந்து இல்லைனா கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஏதோ ஷெல்டருக்கு போய் சேஃபாக இருந்தால் கூட ஓகே. பிகாஸ் இது க்ளீனாக இல்லை இடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா, அங்கே ஏதோ பில்டிங் கிட்டே இருந்தது, அங்கே போட்டோன்னா வண்டி கண்டிப்பாக வந்து இடித்து அது சத்துடுவோம். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் கவர்மெண்ட் ஏதோ ஷெல்டர் அட்லீஸ்ட் கொஞ்சம் இடம் கொடுத்து அவங்க போடுறதுக்கு, இல்லைன்னா யாராச்சும் வந்து அடாப்ட் பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹோம் கிடச்சிடும். ஸோ அதுக்காக. என் பேர் மார்க்ரெட், நான் இங்கே தான் ரெசிடென்ட். ஸோ ஐ லிவ் இன் பாலாஜி நகர். நான் என் வீட்டுக்கு முன்னாடியே இப்படி இருக்குது. ஸோ பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குல்ல, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்க முடியாது. ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் அட்லீஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஆல்.